இஸ்ரேல் மேலெங்கும் அணு ஆயுத தாக்குதல் அச்சம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காண. எனவே இப்போது இது அணு ஆயுத தாக்குதல் வரை உச்சம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொண்டதான யுத்தமாக மாறி வருவதாக தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் தன்னுடைய அந்த செய்தியில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல வருடகாலம் தீராத பகை 2023 அக்டோபர் 7ஆம் தேதி பூதாகரமாக வெடித்து ஹமாஸ் என்ற ஆயுத போராளிகளை அடியோடு அழித்து தீர்வோம் என்ற சம்மதம் பெற்ற இஸ்ரேல் 20 லட்சம் மக்களை தொகை கொண்ட காசா மீது போர் பிரகடனம் செய்து இன்றைக்கு 55,000க்கும் அதிகமான அப்பாவி பலஸ்தீனர்கள் கொன்று குவித்து நரவேட்டையாடி வருகிறது. தற்போது 20 லட்சம் மக்கள் உணவு, குடிநீர், மின்சாரம், குடியிருக்க இடமின்றி கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஈரான் 60% தூய்மையுடன் செறிவூட்ட யுரேனியத்தை வைத்திருக்கிறது. இதை 90% செறிவூட்டினால் ஈரான் விரைவில் 9 அணு ஆயுதங்களை தயாரித்துவிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச அணுசக்தி முகமை கடந்த மே மாதம் 31ஆம் தேதி தாக்கல் செய்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் 60 நாட்கள் கெடு விதித்திருந்தார். அந்த கெடு முடிவடைந்த நிலையில் ஈரான் அணுகுண்டு தயாரிப்பில் தீவிரம் காட்டியதால் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக அதனுடைய அந்த தகவல் இருப்பதை காணலாம். ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கை மூலம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ராணுவ தளவாடங்கள், ராணுவ அலுவலகங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. எனவே ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற தாக்குதல் நடவடிக்கையின் ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி மையங்கள், ராணுவ நிலையங்கள் சேதமடைந்தன. ஈரானின் முப்படை தளபதி, சக்தி வாய்ந்த துணை ராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 14 அணுசக்தி விஞ்ஞானிகள் குறிவைக்கப்பட்டு இங்கே படுகொலை செய்யப்பட்ட விவகாரங்கள் தான் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ஃப்ராமில் 3 என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் உள்ளிட்ட பகுதிகள் ஈரானும் ஏவுகணைகளை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் பெரும்பாலானவை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் சில ஏவுகணை இலக்குகளை தாக்கியதாகவும் செய்திருப்பதை காணலாம். எனவே இந்த ஆபரேஷன் ட்ரூ ஃப்ராமில் 3 இப்போது 7 வரைக்கும் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தாக்குதல் 7 என்பது ஈரானுக்கு சாதகமாக முடிவடைந்திருப்பதாகத்தான் நேற்றைய தகவல்கள் உறுதிப்படுத்தியிருப்பதை காணலாம். அந்த அடிப்படையில் இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் இந்த போர் அதாவது 10வது நாளை அடைந்திருக்கிறது இன்றைய தினம். அந்த அடிப்படையில் கடந்த 10 நாட்களில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உட்பட நாட்டின் 1100க்கும் அதிகமான இடங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள், ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்கள், உற்பத்தி ஆலைகள், எண்ணெய் வயல்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் ஈரானின் 20 அணுசக்தி தளங்கள், 16 எண்ணெய் வயல்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் ஃபோட்டோ நகரில் மலைக்கு கீழே சுமார் 90 மீட்டர் ஆழத்தில் அந்த நாட்டின் மிக முக்கியமான அணுசக்தி தளம் செயற்படுகிறது. இந்த தளம் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதனை அழிக்க முடியவில்லை என்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ராணுவத்தால் மட்டுமே பூமியை துளைத்து ஃபோட்டோ அணுசக்தி தளத்தை அழிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் 11 மூத்த தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் முழுவதும் 154 ராணுவ வீரர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் இதுவரை 400 ஏவுகணைகள் ஏவையும் 1000 ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் டெல் அவிவ் உட்பட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 10 நாட்களில் இஸ்ரேல் முழுவதும் 24க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் அனைத்து வீடுகளிலும் பங்கர் ரூம் என்ற பதுங்கு அறைகள் இருக்கின்றன. ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழையும் போது அபாய ஒலி எழுப்பப்படுகிறது. அப்போது பொதுமக்கள் பதுங்கு அறைகளில் தஞ்சமடைகிறார்கள். இதனால் இஸ்ரேலிய உயிரிழப்புகள் குறைவாக இருக்கின்றன. அந்த நாட்டின் வான் பாதுகாப்பும் வலுவாக இருப்பதனால் பாதிப்புகள் குறைவாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இருந்தபோதிலும் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள ராணுவ முகாம்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரான் ராணுவ ஏவுகணை தாக்குதல்களில் மிக கடுமையாக சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பின் தலைமை அலுவலகம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரானுக்கு ஆதரவாக யமனின் ஹவுதி, லெபனானின் ஹிஸ்புல்லா, காசாவின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதனால் இஸ்ரேல் பல்முனை தாக்குதல்களுக்கு எதிர்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அமெரிக்கா திரைமறைவில் வலியுறுத்தி வருகிறது.
வருகிறது. ஆனால் சரணடையும் பேச்சுக்கு இடமில்லை என்று ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அல் ஹமெனி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போரில் களமிறங்கினால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். சர்வதேச அளவில் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் அணிதிரண்டு வருகின்றன. அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா உட்பட மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டை பாதியில் ரத்து செய்துவிட்டு அமெரிக்கா திரும்பியிருக்கிறார். ஈரான் மீது நேரடியாக போர் தொடுப்பது தொடர்பான அவர் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதேவேளை வெள்ளை மாளிகையிலிருந்து ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஈரான் மீது போர் தொடுக்க விரும்பவில்லை, எனினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும், நான் என்ன செய்வேன் என்பது யாருக்கும் தெரியாது, அடுத்த வாரம் மிகப்பெரிய சம்பவங்கள் நிகழும் என்று தெரிவித்திருந்தது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக கருதப்படுகிறது என்பதாகவும் இங்கே முக்கியமாக இருப்பதை காணலாம். மத்திய கிழக்கில் சுன்னி ஜியா முஸ்லிம்களுக்கிடையே நேரடி மோதல் நிலவுகிறது. அந்த வகையில் சுன்னி முஸ்லிம்கள் அதிகம் வாழும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரகம் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் விவகாரத்தில் மென்மையான போக்கையை பின்பற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா, வடகொரியா, வெனிசுலா, ஏமன், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் செயற்பட்டு வருகின்றன. துருக்கி, அசர்பைஜான் மற்றும் சில மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவளித்து வருகின்ற விடயங்களும் இங்கே முக்கியமான விடயமாக இருப்பதை காணலாம். எனவே அமெரிக்கா இப்போது 2 வாரங்கள் பொறுத்துதான் ஈரான் மீது போர் தொடுப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்தியிருக்கிறார். அதற்கு புறம்பாக இப்போது சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கின் பல நாடுகளில் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்கள் மற்றும் யுத்த விமானங்களை நிறைவேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. யுத்த கப்பல்களை இஸ்ரேலுக்கு ஆதரவான கடல் பகுதியில் நிறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கிய பயணத்துக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். எனவே சர்வதேச அமைப்புகள், சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த ஈரான் இஸ்ரேல் போரை முடிவு கொண்டு வர வேண்டும். எனவே ஈரான் தெரிவிக்கின்ற விடயம், இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான், எனவே அவர்கள் நிறுத்தும் வரை எங்களால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது என்பதாக ஈரான் திட்டவட்டமாக அறிவித்த நிலையில் இஸ்ரேலும் தாங்கள் இந்த ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்கள் மீதான தாக்குதல் இலக்கு வைக்கிறோம், எனவே அதனை அழிப்பது எங்கள் இலக்கு என்பதாக அவர்கள் தொடர இப்போது ஒரு பக்கம் சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் ஈரான் பக்கமும் அதேபோல அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட ஏனைய மேற்கத்திய நாடுகள் இப்போது இஸ்ரேல் பக்கம் இருந்து கொண்டு இந்த யுத்தத்தை மீண்டும் இன்னும் ஊதி பூதாகரமாக பெரிதாக மாற்றுவதற்கான